பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை 2026க்கு பிறகு மாற்றி அமைக்கக்கூடாது, 30 ஆண்டுகள் தள்ளி போடணும் அப்படிங்கிற குரல் தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப வலுவாகவே எழுது. தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை அப்படிங்கிற இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் புறக்கணிக்கப்படக்கூடிய பல மாநிலங்களுடைய பிரச்சனை அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் 30 ஆண்டுகளாக இந்த தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி போடணும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டோட மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா இப்படி பல மாநில முதலமைச்சர், துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர்கள் எல்லோருக்கும் கடிதமும் எழுதியிருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி நாம் இதை எதிர்க்கணும் அப்படின்னு. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியையும் கூட்டி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை கூட்டி இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலையும் நாங்கள் கேள்வி எழுப்ப போகிறோம் அப்படின்னு திமுக எம்பிக்கள் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு தீவிரமாக தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1952 நடந்த அந்த பொது தேர்தலில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 489. 1971 இது 512 மாற்றப்பட்டுச்சு. அப்புறமா நெருக்கடி நிலை காலகட்டத்தில் 543 மாற்றப்பட்டுச்சு. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பிரிக்கப்பட்டுச்சு. உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய பங்கு 7.51% இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தாங்க. அது தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவமாக இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் 7.18% இருந்துச்சு. மக்கள் தொகை 71 மக்கள் தொகை அடிப்படையில் இந்த இடங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. அப்போவே தமிழ்நாடு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை இழந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காலகட்டத்தில் 1976 ஒரு சட்டமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 543க்கு மேலே உயர்த்தக்கூடாது அப்படின்னு. இந்த சட்டத்தில் சில திருத்தங்களை 2001 கொண்டு வந்தாங்க. அடுத்து 30 ஆண்டுகளுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத அந்த சட்டத்திட்டத்திலையும் சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் கடந்த வரலாறாக இருக்குது. 2026க்கு பிறகு திருத்தி அமைக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்ததாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், பல்வேறு மாநிலங்கள் தாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு குரல் எழுப்புறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எப்படி 1976 இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட்டக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி அதே காலகட்டத்தில் இந்தியா ஒரு மிக முக்கியமான சிக்கலாக விவாதிச்சது மக்கள் தொகை பெருக்கம். இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனையே இந்த மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை தான். வேலைவாய்ப்பின்மை, உணவின்மை, சுகாதாரமின்மை, இப்படி பல சிக்கல்களை எதிர்காலம் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கட்டாய கருத்தடையெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. குழந்தை பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டுச்சு. நாமெல்லாம் சின்ன வயசுலேயே பல விளம்பரங்களை பார்த்துருப்போம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அளவான குடும்பம், திட்டமிட்ட குடும்பம், திட்டமிட்ட நாட்டிற்கு உதவும், இப்படிலாம் பல ஸ்லோகங்கள் நம்ம தூர்தர்ஷனில், பொதிகை சேனலில் படம் பார்த்த காலகட்டத்திலே பார்த்துருப்போம். இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டதன் விளைவாக தமிழ்நாடு குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் முன்னேறி கொண்டிருந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா இப்படி பல மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறத இந்தியாவுடைய எதிர்காலத்தை நலனை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்துச்சு. ஆனால் வட இந்திய மாநிலங்கள் குறிப்பாக பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் அந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடுகளும் முறையாக பின்பற்றப்படவில்லை. அப்படி முறையாக பின்பற்றப்படாததுனால அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்தியாவில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அது தொகுதிகளாக இருக்கலாம், நிதியாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் 1971 அப்படிங்கிறத ஒரு மைல்கல்லாக வச்சு பல்வேறு கொள்கைகளை கடந்த ஆட்சியாளர்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு தான் இந்த கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியாகவும் நிதி அடிப்படையிலையும் இந்தியாவின் நலனை கருதி இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கடைபிடித்த மாநிலங்களை சுரண்டுறதும் புறக்கணிக்கிறதுலையும் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புலையும் செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. இந்த நிதி கட்டுப்பாடு அப்படிங்கிறதுலையுமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரித்ததுனால
எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்துச்சு அப்படிங்கிறத ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஆவணங்களே சொல்லுது. இந்த நிதி பகிர்மானத்தில் இந்த 1971 அப்படிங்கிறது மைல்கல்லாக வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்தியாவுடைய 10வது நிதி ஆணையத்தில் வரைக்கும் பின்பற்றப்பட்ட காலகட்டத்தில் கேரளாவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நிதி பகிர்மானத்தில் கேரளாவுக்கு கிடைத்த நிதி எவ்வளவு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3.87% இருந்துச்சு. அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பகுதி அளவு 1971 மக்கள் தொகை, அடுத்து 2011 மக்கள் தொகை, அடுத்து அந்த நாட்டுடைய மலைவளம், தொழில் வளர்ச்சி, இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்து ஒரு நிதி பகிர்மானத்தை 14வது நிதி ஆணையத்தின் வழியாக முன்மொழிஞ்சாங்க. அதில் கேரளாவுக்கு கிடைச்ச இந்த நிதி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2.5%. 2011 மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் எடுத்து நிதி பகிர்மானத்தை முடிவு செய்த 15வது நிதி ஆணையத்தில் கேரளாவுக்கு கிடைச்சது வெறும் 1.92%. அதாவது 3.87%லிருந்து 1.92%, கிட்டத்தட்ட 1% கேரளாவுக்கான இந்தியா அரசாங்கத்துடைய நிதி பகிர்மானம் குறைஞ்சது. இதில் 1971 மக்கள் தொகையிலிருந்து 2011 மக்கள் தொகை அப்படின்னு இவங்க கணக்கில் எடுத்ததுனால இப்போ அதே அளவுகோலை தான் தொகுதி மறுசீரமைப்புக்கும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பே நிதி பகிர்மானத்தில் இவ்வளவு சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்கு. 2021, 31 இந்த மக்கள் தொகைகளை கணக்கில் எடுத்தால் அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை அமைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஒரு விரிவான ஆய்வை சில நிறுவனங்கள் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் வளர்ந்து வரும் பிரதிநிதித்துவ பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஆய்வில் சில தரவுகளை சொல்கிறாங்க. அந்த தரவுகளெல்லாம் கேட்டாலே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை நிர்ணயிச்சா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியாக இருக்கக்கூடியது 143 தொகுதியாக மாறும், பீகாரில் 40 தொகுதியாக இருக்கிறது 79 தொகுதியாக மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போவே இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இப்போ இருக்கக்கூடிய இந்த 543 பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதிலேயே உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக 42% எம்பிக்கள் ஒரு 10 மாநிலத்துக்கு உள்ளதாக இருக்கிறாங்க. இந்த 42% அப்படிங்கிறது 48% கூடும் அப்படிங்கிறதும் இந்த ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து தென் மாநிலங்கள் 24% பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கு. அது 20% குறைஞ்சிரும். அதாவது பாஜக வலுவாக இருக்கக்கூடிய அந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் 42%லிருந்து 48% கூடும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது 24%லிருந்து 20% குறையும் அப்படிங்கிறதெல்லாம் அதிர்ச்சிகரமான தகவலாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எப்படி பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமாக மத்திய பிரதேசத்தோட நாம் ஒப்பிட்டு கூட சொல்லலாம். 1971 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் 7.51% அடிப்படையாக வச்சு 39 இடங்கள் கொடுத்தாங்க. மத்திய பிரதேசத்துக்கு மக்கள் தொகை அன்னைக்கு 5.47% இருந்துச்சு. அதை அடிப்படையாக வச்சு தான் 29 இடங்கள் கொடுத்தாங்க. 2011 மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்ப மத்திய பிரதேசத்துடைய மக்கள் தொகை விகிதாச்சாரம் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 5.95, கிட்டத்தட்ட 6% மாறிடுச்சு. தமிழ்நாடு அதே நேரத்தில் மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் ரெண்டுமே 31, 32 இடங்களுக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஏற்கனவே 29 இடத்துல இருந்த மத்திய பிரதேசத்துக்கு 3 சீட்டு அதிகமாகவும், தமிழ்நாடு கிட்டத்தட்ட 7 முதல் 8 இடங்களை இழக்கிற இடத்துக்கும் இந்த காலகட்டத்தில் வருது. 1971 மத்திய பிரதேசத்தை விட அதிகமாக மக்கள் தொகை இருந்த தமிழ்நாடு இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு, இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சிக்கல் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் தொகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி வந்ததற்காக இன்னைக்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிருக்கு. இப்படியான எந்த பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்படாத பாஜக கடந்த 20 ஆண்டுகளாக மேலே ஆண்ட
மத்திய பிரதேசம் மக்கள் தொகை அதிகமாயிருக்காங்க, அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூடவும் நமக்கு குறையவும் ஏற்படுது அப்படிங்கிறது தான். மத்திய பிரதேசத்தை மட்டும் மையமாக வச்சு தமிழ்நாட்டையும் மத்திய பிரதேசத்தையும் ஒப்பிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு 10 மாநிலங்கள் அதிகரிக்கும்னு. அந்த 10 மாநிலங்களில் மட்டும் பாஜக 80% இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 178 மக்களவை உறுப்பினர்களை இந்த பகுதிகளுக்குள்ள மட்டும் கைப்பற்றியிருக்காங்க. 2014 தேர்தல் அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரியான நிலைமை தான். ஆனால் இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராலாம் கடந்த 2019 தேர்தலில் ஒரு சீட்டு கூட பாஜகவுக்கு கொடுக்கலனாலும் இந்த 10 மாநிலங்களில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றதை அடிப்படையாக வச்சு பாஜக ஆட்சி அமைச்சாங்க. 2014லையும் பாஜக வெற்றி பெற்ற இடங்களில் 51% மேலே இந்த 10 மாநிலங்களில் இருந்தால் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்படி இந்த மாதிரி பாஜகவுக்கு சாதகமான இந்த 10 மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் தென் மாநிலங்களுடைய சதவீதத்தை 24லிருந்து 20% குறைக்கிற மாதிரி வடகிழக்கு, இன்னும் இந்த மேற்கு வங்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடகிழக்கு மத்திய மாநிலங்கள் இவங்களுடைய பிரதிநிதித்துவமும் குறைக்கப்படுது. 36% இருக்கக்கூடிய இவங்களுடைய பிரதிநிதித்துவம் 32% குறையுது அப்படிங்கிறதும் தகவல்களாக சொல்லியிருக்காங்க. ஆக தமிழ்நாடு, தென் மாநிலங்கள், இன்னும் பாஜக வலுப்பெறாத வட இந்திய வடகிழக்கு மாநிலங்கள், இப்படி பல இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைகிறதும் ஒரு 10 மாநிலங்களில் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அபரிவிதமாக அதிகரிக்கிறதும் முழுக்க இந்தியா ஒரு பாசிசத்தை நோக்கி நகர்வதற்கும் பாசிஸ்டுகளாலே தொடர்ச்சியாக ஆட்சி செய்வதற்குமான சூழலை ஏற்படுத்துவதும் ஆபத்தும் இருக்குது. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவே தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், அவர்களுடைய எந்த பங்கேற்பும் எந்த கருத்தும் இல்லாமலே பல சட்டங்கள் நிறைவேற்றப்படுது. அந்த சட்டங்களுக்கின் கீழே பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத இந்த மாநிலங்கள் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்படியான காலகட்டத்தில் முழுக்க ஒரு 10 மாநிலங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பாஜக ஆட்சி செய்யும் அப்படின்னா ஏற்கனவே நிதி, கல்வி, இப்படி பல விடயங்களில் புறக்கணிக்கப்பட இந்த தென் மாநிலங்கள் இவர்களுடைய வாக்குகளோ எம்பிக்களோ எக்காரணம் கொண்டும் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அந்த 42% அந்த 10 மாநிலங்களில் இருக்கிறதுனால தான் அவங்க மீதி இடங்களுக்காக மற்ற மாநிலங்களுக்காக ஏதோ பேசுகிற மாதிரி நடிக்கவாது செய்கிறாங்க. ஆனால் முழுக்க 50% அதிகமான இடங்கள் ஒரு 10 மாநிலங்களில் மட்டுமே இருக்கும் அப்படின்னா அங்கே வெறும் மதவெறியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த இந்தி பெருமைகளை கட்டமைக்கிறதன் மூலமாக இனவெறியும் ஊற்றுறதன் வழியாக மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய பாஜகவுடைய இந்து ராஷ்டிரத்தை நிலைபெற வச்சு அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியை நடத்துவதற்காக மட்டுமே இந்த திட்டங்கள் போடுறாங்க. ஒரு வகையில் இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வர்றது, அவர்களுக்கு சாதகமான பகுதிகளில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த ரெண்டையும் கொண்டு வர்றதன் மூலமாக நிலையான ஒரு ஆட்சி, இது இந்து மத ஆட்சி அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் கனவை நிறைவேற்றுவதற்கான எல்லா வழிவகைகளும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இதை ரொம்ப தீவிரமாக எதிர்க்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இதில் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு 10 மாநிலங்களை தவிர மீது எல்லா மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமும் பாராளுமன்றத்தில் குறைய போகுது. அந்த மாநிலங்களுடைய உரிமைகளுக்காகவும் நாம் பேசணும், ஒரு கூட்டு குழுவாக இதை எதிர்க்கணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க புறக்கணிக்கப்படக்கூடிய பல மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எடுக்க வேண்டியது இருக்குது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.